சோசியல் மீடியால வர ஹேட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து நீங்க சமூக ஊடக பக்கத்துல நீங்க ஒரு பிரபலமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் வரும். நீங்க சமூக ஊடக பக்கத்துல போய் நீங்க ஒரு கமெண்ட் போடுறீங்க, அதுக்கு கீழே உங்களுக்கு கெட்ட வார்த்தை திட்டி வராங்க. இது நீங்க நான் மட்டும் கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியா பயன்படுத்துற எல்லாருமே சோசியல் மீடியால வர ஹேட் ரேட்ங்கிறத ஃபேஸ் பண்ணிதான். விமர்சனத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிற கேள்வி விஜய் வாலி கிட்ட கேட்காரு. கவிஞர் வாலி ஐயா என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தியமான வார்த்தையை சொன்னாங்க. ஒரு விமர்சனம் உன்னை நோக்கி வருதுன்னா முதல்ல அந்த விமர்சனத்தை பண்ணது யாருன்னு பாருங்க. விமர்சனம் பண்ணவனுக்கு விமர்சனம் பண்றதுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்க. அப்புறம் மட்டும் இந்த விமர்சனத்தை பாருங்க. முகம் தெரியாம இருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டி யூஸ் பண்ணி ஒருத்தர் என்ன வேணா பேசுறான் அப்படிங்கிறப்போ முகத்தை காட்ட தைரியம் இல்லாத ஒருத்தருடைய கமெண்ட்டை நீங்க ஏத்துக்கணும். இந்த அவசியம் விமர்சனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி விமர்சனம் பண்றவங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒரு விமர்சனம் நீங்க யாருங்கிறத சொல்லுங்க. ஒரு விமர்சனத்தை நீங்க வைக்கிற கருத்து தான் நீங்க யாருங்கிறது இந்த உலகத்துக்கு சொல்லி. இப்ப நீங்க பிக் பாஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கு கண்டஸ்டன்ட் இருக்கணும். எதை வச்சு எங்களை ஜட்ஜ் பண்ணீங்க? நாங்க பேசுறது வச்சு தானே எங்களை ஜட்ஜ் பண்ணீங்க. இப்ப ஒரு கண்டஸ்டன்ட் இந்த மாதிரியா பேசுறாருன்னா இவர் இப்படிப்பட்டவர், இன்னொருத்தர் வேற மாதிரியா பேசுறா அவர் அப்படிப்பட்டவர். அதே தானே நமக்கும் பொருந்தும். நம்மளோட தன்மை தான் தெரியுதாங்க. நம்ம யாரு, நம்ம மனோநிலை என்ன, நம்ம எப்படிப்பட்ட மனுஷன், நம்ம வளர்ப்பு என்ன, நம்ம சூழல் என்ன, நம்ம நண்பர்கள் யாரு, நம்ம அப்பா அம்மா யாரு, இது எல்லாத்தையுமே ஒரு கமெண்ட்ல இருந்து ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ண முடியும். அதனால நீங்க இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதே இடத்துல நம்மளும் ஜட்ஜ் பண்ணப்படுறோங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நிறைய ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிறது என்னோட அன்பான